இது என்னாச்சு அப்படின்னா, நானும் இவரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு Z800ல ஒரு வீலி பண்ற மாரி, ஸ்டண்ட் பண்ற மாரி நாங்க வந்து ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க 2 பேரும் லைக் பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு வீடியோஸ் போடுறாங்க அப்படின்ற மாரி வந்துட்டு கொஞ்சம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் மாரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் கூப்பிட்டு வந்து இவர வார்ன் பண்ணாங்க. அப்போ வார்ன் பண்ணும்போது, இவரு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. "காசு குடு 30,000 குடு" அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. என்ட்ட அப்போ வந்து மணி இல்ல. ஸோ அவரு என்ன பண்ணாரு, அப்படியே அடுத்த செகண்டே வந்துட்டு ஒரு 30,000 வந்துட்டு ஏதோ போய் ரெடி பண்ணிட்டு வந்தாரு. என் கண்ணு முன்னாடி தான். ரெடி பண்ணிட்டு வந்தாரு. அப்போ தான் வந்து இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரெகக்னைஸ் ஆகுது. ஓ! இவங்க இந்த பொண்ணு கிட்ட வந்து போய் 30,000 வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓ! அது உங்ககிட்ட தான் வாங்குனானா? நான் தரேன் அவனுக்கு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி தான் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணனும்னு என்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தான். ஏன் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். ஃபினான்ஷியலி அவன்ட்ட இவ்ளோ லூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன் இவ்ளோ காசு குடுத்தீங்க? ஏன் இவ்ளோ காசு ஏன் குடுத்தீங்க? கொடுத்தேன்னா, அவனுக்கு அம்மா அப்பா இல்லங்கிறதுனால அப்புறம் ஜுவல்லாவே கொடுத்துட்டேன். கேஷ்ன்றதை விட ஃபோன் வந்துட்டு பிளஸ் அவனுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்கூல் படிச்ச டைம்ல. பிசிக்கலா ஒரு பொண்ண வந்து அபியூஸ் பண்றதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட இருந்து காசையும் வாங்கியிருக்காரு. இது வந்து அப்போ கரண்ட்டாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணையும் வந்து லவ் பண்ணிட்டு உங்ககிட்டயும் டேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நாங்க 2 பேர் மட்டும் இல்ல. இன்னும் பேரலலி நெறைய பொண்ணுங்க. அதே டைம்ல. அதே டைம்ல நெறைய அதாவது இவரோட ஸ்டைல் எப்படின்னா, ஒரு டைம்ல 1 பொண்ணு, 2 பொண்ணுலாம் கிடையாது. நெறைய பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் பேசுறது.